ஏன் இந்த எல்லாரும் வந்து சினிமாக்கு இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்லாம் நினைப்பாங்கலாம் சொல்லாதீங்க. என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம ஏதோ பண்ண கிடைச்ச எல்லா வேலையும் பண்ணேன். ஆனா இன்னைக்கு வந்து நிக்கிற இதெல்லாம் பண்றேன்னு சொன்னா அது இந்த திரைக்கலை தந்த ஒரு 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 வலிமை, அந்த இதயத்தை தொடக்கூடிய ஒரு ஒரு உணர்வு, நல்ல படைப்புகளை பார்த்து படித்து கேட்டு வளர்ந்தது. இதையெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைத்து என்னுடைய மாண்புமிகு முதல்வர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு, அவர் வைத்த நம்பிக்கை, நீங்கள் எல்லோரும் வைத்திருக்கிற நம்பிக்கை, இதை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். கடைசி மூச்சு வரை நேர்மையாக வேலை செய்து. ஏன் இந்த எல்லாரும் வந்து சினிமாக்கு இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்லாம் நினைப்பாங்கலாம் சொல்லாதீங்க. நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அரசு பள்ளியில படிக்கிற ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து என் ரூமுக்கு எந்த குழந்தை வந்தாலும் டக்குன்னு ஒரு குட்டிச்சாரு போட்டு பக்கத்துல உட்கார வச்சிருவோம், சாக்லேட்ஸ் வந்துடும், ரொம்ப நேரம் பேசுவோம். அந்த அப்பா அம்மா முதல்ல கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏய் அமைச்சருக்கு வணக்கம் சொல்லு, அதை சொல்லு, இதை நான் சொல்லுவேன், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லு, நீ அப்படி உட்காரு, நீ ஒன்றும் ஜாலியாக பேசிட்டு இருப்போம். ஆட்டிசம் குழந்தைகள் வந்தா அந்த இடம் ரொம்ப சிரமமா இருக்கும். இப்போ நம்ம இப்படி டெக்கோரமா பேசுறோம்ல, அவங்களுக்கு அது புரியாது. நம்ம கண் பார்த்து பேசுவோம், அவங்க ஃபேன் பார்த்து பேசுவாங்க, திடீர்னு கத்துவாங்க, மற்ற சின்ன சத்தம் கேட்டா பேனிக் ஆவாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து இன்னும் டஃப்பான ஒரு ஒரு லைஃப்பை வந்து மேற்கொள்வாங்க, அழுவாங்க லிட்டரலா. ஏன் இப்படி வந்தது, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு அதிகாரி வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு நல்ல ஐடியா கொடுத்தார். நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல அரசு பள்ளியில் படிக்கும் ஆட்டிசம் குழந்தைகளை செலக்ட் பண்ணி போய் அவர்களுக்கு ஒரு உலக சினிமா போட்டோம். சரி, இதையே தொடரணும்னு, இந்த கலையை அந்த குழந்தைகளை கொடுக்கணும்னு, இனி மாதந்தோறும் அரசு பள்ளி ஆட்டிசம் குழந்தைகளுக்கு உலக சினிமா போடுவது என்று முடிவெடுத்து அதை நாங்கள் தொடங்கிவிட்டோம். நாங்கள் பேசும்போது எங்களோடு பேசாத அந்த குழந்தை அந்த சினிமால வர மீனோடு பேசுது, மானோடு பேசுது, அவ்வளவு சந்தோஷம், சிரிச்சு விளையாடுது. அந்த இன்டர்வல் பிளாக்ல போய் அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, அந்த அப்பா அம்மாக்கே ஒரு பெரிய ரிலீஃப். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது, டக்குன்னு பேனிக் ஆவாங்க அந்த குழந்தைகள் பிஹேவ் பண்றத வச்சு. அத்தனை பேர் கட்டி பிடிச்சி கைப்பிடிச்சு நன்றி சொல்லும் போது நான் நினைத்து பார்க்கிறேன், கிட்டத்தட்ட அது மாதிரியான அந்த குழந்தைக்கு எனக்கு என்ன வித்தியாசம், என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம ஏதோ பண்ண கிடைச்ச எல்லா வேலையும் பண்ணேன். ஆனா இன்னைக்கு வந்து நிக்கிற இதெல்லாம் பண்றேன்னு சொன்னா அது இந்த திரைக்கலை தந்த ஒரு 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 வலிமை, அந்த இதயத்தை தொடக்கூடிய ஒரு ஒரு உணர்வு, நல்ல படைப்புகளை பார்த்து படித்து கேட்டு வளர்ந்தது. இதையெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைத்து என்னுடைய மாண்புமிகு முதல்வர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு, அவர் வைத்த நம்பிக்கை, நீங்கள் எல்லோரும் வைத்திருக்கிற நம்பிக்கை, இதை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். கடைசி மூச்சு வரை நேர்மையாக வேலை செய்து உங்கள் அத்தனை பேரினுடைய கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வரிடம் அனுமதி பெற்று நிறைவேற்ற என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்வேன் என வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச்.